உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப என்ன, அந்த வாத்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்களாம் சொல்றதுக்காக அந்த வாத்திக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்க. ஏலே, இவங்களா சொல்லுதாவுல, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம்ல என்ன நடந்துற போது. ஒண்ணு அவன் திருந்தலன் மட்டும் வச்சுக்க, அப்புறம் இருக்கு அவனுக்கு. அத்தோட முடிச்சுக்க வேண்டியதான். திரும்ப அவன் கூட எதுக்குல யோசிக்கின ஒரு வாழ்க்கைய. ஆனால் மாற மாட்டான். எனக்கு ஒரே தடவையில தெரிஞ்சு போச்சு, இந்த விஷ பரீட்சை வேண்டான். இலே, அவன் இங்க வரட்டான். அவனுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு. இந்த வாட்டி ஏதாச்சும் எடக்கா செஞ்சான், பணமாதான் போவான் அவன். ஏத்த ரத்னா, அவன் தான் சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? அப்பாடா, முதல் தடவையா நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கடா. இது போதும் எனக்கு. பாருல, இந்த முடிவு எடுக்க வச்சது நீயும் உன் அண்ணனும் தான். பக்கவாதி வாசிக்க அப்ப நிக்கான அவரும் தான். ஒரு வேளை அவனால இங்க ஏதாச்சும் தப்பு கிப்பு நடந்துச்சு, அதுக்கு நீங்க 3 பேரும் தான் பொறுப்பு. முக்கியமா நீ தான் பொறுப்பு. பாத்துக்க. அவ்வளவுதானே? இதனால வர நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ சரின்னு சம்மதிச்சதே இப்போதைக்கு போதும். இங்க நான் ஒருத்தர் இருக்கிறத பத்தி யாருக்கும் கவலை இல்ல. பரவாயில்ல, அந்த ஆள் வரட்டும், இந்த வீட்டுல இருக்கட்டும். ஆனா எந்த ஜென்மத்திலையும் அந்த ஆள் எனக்கு புருஷனா இருக்க முடியாது. அக்கா, இன்னும் என்னத்துக்கு இம்பிட்டு கோவப்படுத? என்ன இருந்தாலும் நீ அவரை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. வாய் மூடிட்டி. நண்டு சிண்டல எனக்கு புத்தி சொல்ல வந்துருச்சுங்க. யார் பேச்சு என்ன கேட்க தயாரா இல்ல. அக்கா, பாத்தீங்களா, அவளுக்கு விருப்பமே இல்ல. எதுக்கு அவளை வற்புறுத்திட்டு? டேய், அவளுக்கு நல்லது கெட்டதை நாம தானே பார்க்கணும். இதுல ஒரு முடிவு தெரிய வேண்டாமா? வெங்கடேஷ் இங்க வரட்டும், இங்க இருக்கட்டும். நல்லவரா ஆயிட்டாருங்கிற நம்பிக்கை வந்துட்டான். ரத்னாவை சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சிடலாம்டா. ஆடா, மர்மோன, ஏன் மர்மோன, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? கொடுங்க அந்த பிரஸ், நான் பாத்துக்கிறேன். ஏமாமா, நான் அடிச்சா பெயிண்ட் ஒட்டாத. ஐயோ மர்மோன, நீங்க என் தங்கச்சி பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள, உங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இருக்காது. கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் மாமா, நான் என்ன பொம்பளை புள்ளையா? எங்க அம்மா என்ன பொத்தி பொத்தி வளர்க்கறதுக்கு? சும்மா விடுங்க மாமா. ஒரு பக்கம் சம்முவோம், ஒரு பக்கம் நானுன்னு வேலையை பகிர்ந்துக்கிட்டு செஞ்சா வேலை சீக்கிரமா முடியும்ல. நான் சும்மா தானே நிக்க, நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. சும்மா தானே நிக்கிய, இன்னொரு வாளி எடுங்க, அந்த அங்க போய் பெயிண்ட் அடிங்க, சீக்கிரம் வேலையை முடிப்போம். அப்ப நீங்களும் பெயிண்டராவே அடிங்க மாமா, இதை நான் பாத்துக்கிறேன். மாமா, இங்க 2 பேரும் வாங்க. முதல்ல இந்த சோடாவை குடிங்க. அது சரி. இல்ல சில்லுன்னு இருக்கா? எப்பா உனக்கு? நான் யாருக்குனவே குடிச்சது தொண்டையில தான் நின்னுட்டு இருக்கு. அக்கா, எனக்கு கலரு வேணும்னா கேளுடி தாரேன். அக்கா, உங்க 2 பேருக்கு? எனக்கு இப்ப வேண்டாம். இல்லட்டு, எனக்கு பிறவு கூட போதும். அப்பனா இப்ப வரைக்கும் 9 கலருனே. இப்ப வரைக்கும் கணக்கு 135. ஏட்டி, திருவிழால பலூன் வித்து காசு கல்ல கட்டுற மாதிரி பெயிண்ட் அடிக்கிற இடத்துல வந்து கலரை கொடுத்து காசு வாங்குதியா? அதுவும் வீட்லயே. மாமா, வீடு வேற கடை வேற, கணக்குனா கணக்குதான். இம்புட்டு பேர் வேலை பார்க்காவல்ல, அப்ப நீ பாக்குற வேலைக்கு பதிலா இந்த கலரை கழிச்சுக்க கூடாதா? ஐயா, நான் பார்க்க வேண்டிய வேலையை தான் நீங்க பாக்குறீல்ல, அப்புறம் என்ன? ஆனா கடையை பொறுத்த வரைக்கும் கணக்குல கரெக்டா இருக்கணும், இல்லன்னா வியாபாரம் படுத்துரும். என்ன மாமா, சவத்துக்கு வெள்ளை அடிக்க சொன்னா உங்களுக்கே வெள்ளை அடிச்சிருக்கீங்க? ஆமா, நீங்க எந்த சவத்துல வெள்ளை அடிச்சிய? இந்த ஜவுரு தான். நீ என்ன மேப்பார்வை பாக்குற மேஸ்திரியா? நகருங்க மாமா. ஏய் ஏடி காடிகாரி. அண்ணா,
இங்க பாருண்ணே, சொல்ல சொல்லையா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காரு. ஏண்டி கனி, நீ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப எதுக்கு உனக்கு அதை பத்தி அண்ணே, சரியா பெயிண்ட் அடிக்கலனா வருஷம் முழுக்க இப்படி சொல்ல சொல்லியா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல. இல்லையே, அவன் அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு போட்டும்ல. நான் அவன் அடிச்சதெல்லாம் பரவ சரி பண்ணிக்கிட்டேன். அட என்னத்துக்கு நீ இப்படி ஒத்தைக்கு ரெட்ட வேலை? இல்லையே, அப்ப இப்பதானே சொன்னாப்ல, அவன் சொகுச்சாவே வளர்ந்த புள்ள. அவன் குடிச்ச காப்பி கிளாஸே எடுத்து ஓரம் வைக்க மாட்டான். நம்ம வீட்டுக்கு ஏதோ சந்தோஷத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு இருக்கான். அடிச்சுட்டு போட்டுமே, எதுக்கு தேவையில்லாம அவனை தடுக்க? அப்ப பேசாம அவரை கடையில உட்கார வச்சுட்டு நான் வந்து பெயிண்ட் அடிக்கவா? ஐயோ, கடைக்கு வரவங்கிட்ட காசு கேட்க கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படியும் ஃப்ரீயா கொடுத்துட போறாம்ல. அட ஆமால. அவன் செய்யறது செஞ்சுட்டு போட்டான். அதுல நல்ல சரியில்லை நல்லது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காத. போறவ வந்து அவனுக்கு தெரியாம நான் சரி பண்ணிக்கிட்டேன். புரியுதா? ஆ. சரிண்ணா. நல்லா தட்டு தட்டு தட்டு. முன்னாடி நின்று தட்டு. தட்டு தட்டு. இந்த தட்டு போதுமா மச்சான்? எடி கனி, நான் ஒரு மூட்டை எடுத்து வச்சிருந்தேனே, எடுத்துட்டு வந்துட்டியா? எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சுடி. நீ வியாபாரத்தை முதல்ல ஒழுங்கா பாரு. இல்ல எசக்கி, நமக்கு எதுவும் பழசு இல்லல்ல? இல்ல மாமா, சும்மா பேருக்கு கொளுத்தணும்னு கொண்டு வந்திருக்கேன். அத்தா, உங்க பழைய துணியெல்லாம் அக்கா கொளுத்துறதுக்கு கொண்டு வந்துருச்சு. ஐயோ ஏட்டி, எனக்கு பழைய ட்ரெஸ்ன்னு எதுவுமே இல்லையே, எல்லாமே புதுசு தானே. அதை போட்டு கொடுத்துறியா? மாமா அத்தா, சும்மா கேலி பண்ண அத்தா. ஏழு பண்ணது ஆடுங்க மர்மோனே. ஆடுவா. அண்ணாவை பாருட்டி. அப்படிதான். வா 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 வா. ஐயோ ஆளு ஊரா சாமி. சுத்துறானே சுத்துறானே. ஏய் குடிக்கிறானா? ஐயோ டேய் பாத்துடா. ஐயோ, இல்ல பரணி, தெரியாம தான் கால் பட்டு. ஐயோ, இருடா அம்மாவன. கண்ணு எரியுது. கண்ணுல பட்டுருச்சு. இல்ல பரணி, என்னாச்சு? இல்ல பரணி, என்னாச்சு? கண்ணு கண்ணு. வேணும்டா, நல்லா வேணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.